வேறு என்னப்பா வேணும்? வேலைக்கு போகணும். நான் ஷிப்பில் ஒர்க் பண்ணுறேன், அதனால் வேலைக்கு போகணும். வேலை உனக்கு கிடைக்கும். இதுவரை உள்ள தடுமாற்றமெல்லாம் நீங்கி என்னை வச்சு நீ முன்னேறிடுவ. நல்லா இருக்கும், நிறைந்த செல்வத்தோடு வாழ்வாய். கருப்பசாமி, எனக்கு வேண்டிய பணம் கால் வந்துட்டு வா. நீதிமன்ற வழக்கு யாருக்கு வச்சிருக்கீங்களா? வாப்பா, வழக்கு வழக்கு யாருக்கு இருக்கு? என்ன வழக்கு? வாங்கு. இன்னொரு தான் கால் வந்துட்டான். என்ன பேமெண்ட்? கான்ட்ராக்டா? கால் வந்துட்டான். முத்துமணி மாலை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாகவே உன்னுடைய உழைப்பு வேஸ்ட்டு. உன்னுடைய பணி செய்தவர்களோடு கொஞ்சம் மன போராட்டம், எதிர்பாராத அளவில் உடலிலே தள்ளாட்டம், ஆபத்து வந்து விடுமோ என்ற ஒரு பயம், இதுக்கு எதுவும் மாறுபாடா, கிரக கோளாறா அப்படிங்கிற ஒரு குறை, இவைகளெல்லாம் உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. உன்னுடைய பணத்தை நான் வர வச்சு தரேன், பகையில்லாமல் ஆக்கி தரேன். இந்தாப்பா, வேற என்ன வேணும்? பேச வைப்போம், பிரிவு இல்லாமல் வாழ வைப்போம். கருப்பசாமிக்கு வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். பிள்ளையை பற்றி கேட்டவங்கன்னு சொன்னேன், அதுக்கு பேசாமல் நின்றுக்கிட்டு பணத்தை பற்றி கேட்டவன்னு சொன்னேன். வந்துட்டு 2ஆம் தரம் கேள்வி இப்படி கேட்டா நான் என்னையா சொல்ல முடியும்? என்னடா தம்பி டைவர்ஸ் கேஸு? சரி, அவளை வேண்டாம்னு சொல்கிறது தான் கரெக்டு. தும்பறுத்த மாட்டை துரத்தி என்னடா புண்ணியம்? உங்களை நான் நல்லாக்கி வாழ வச்சு தந்துடுறேன், நீ ஏன் கவலைப்படுற? இப்போ அவள் வேணுமா உனக்கு? கண்டிப்பாக திருத்தி தர சொல்லுதியா? ஒரே முடிவு எடுத்துட்டியா? இந்த கதையை தூர விடு. பொண்டாட்டி வேணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. அப்படி ஒரு முடிவுக்கு வா. முடிவுறா களத்தில் உட்கார்ந்து மூளையை குழப்பாதே மகனே. என்ன வரலாம் வாப்பா, மன அமைதியோடு உட்காரு பார்ப்போம். அந்த டைவர்ஸ் நடக்காது, மனம் திருந்தி வர வைக்கிறேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார். நான் வர வைக்கேன். போ, பௌர்ணமிக்கு முதல் நாள் வா. அதே மாதிரி சென்னையில் ஆட்டோ வண்டி ஓட்டுறவர் நீ. இன்னும் ஆள் இருக்குப்பா. ஆட்டோ யாருப்பா வச்சுருக்கா? ஆட்டோ வச்சுருக்கியா? கால் வந்துட்டு வா. வேலை விஷயமாக முயற்சி பண்ணி வீழ்ச்சி அடைந்தது யார்? வேலை வேலை விஷயமாக யாருக்கு வேலை? வாட, என்ன படிச்சிருக்கு? வா 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 வா, கெட்டிக்காரன். ஐடி இண்டஸ்ட்ரியல் தொழில் கல்வியா, இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டா? மெக்கானிக்கல் ஐடி. ஓகே, வெயிட் பண்ணு. கால் வந்துட்டு வா. பாஸ்போர்ட் எடுத்துட்டியா? எடுக்கணுமில்ல? ஓகே. அன்பினாரெல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு, தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூறிதரும். அதிர்ஷ்டமாக வராட்டணும், உழைப்புக்குரிய வெகுமதியாவது வந்தால் என் வாழ்க்கையை நல்லாக்கிக்கிடுவேன். அதனால் என் கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வருமானமும் இல்லை, என் வீட்டை சமாதானப்படுத்தக்கூடிய அளவுக்கு என்கிட்ட எந்த உயர்வும் இல்லை. இந்த ரெண்டுக்கு இடையில் நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வழிவகுக்கணும், ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையும் சீராக்கணும். இதுதான் உன் கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். அடுத்த வார்த்தையை பாடுன்னு சொல்லுது. என்ன பாடலாம்? அவன்கிட்ட கேட்டு பாடுவோமா? வேற என்னப்பா வேணும்? யாரும் இல்லை, அம்மா வந்து தான் இருக்காங்க, பார்த்துக்கிட்டு ஒரு ஆள்.
ஒரு துணைக்கு ஒரு ஆள் வேணும். அடுத்த பாட்டை பாருக்கே பாடுறேன். ஒன்றே குலம் என்று பாடுவோம். எந்த ஜாதியாக இருந்தாலும் ஏற்றுக்கிடுவியா? கால் விட்டுவா. அதனால தான் அந்த பாட்டை டக்குன்னு தூக்கி எடுத்தேன். நம்ம சொன்னால் எவன்டா கேட்க. பிரிந்து போன பிள்ளைகளை பற்றி எந்த பேதையும் இல்லை. இந்த அப்படி கழுகாசலமூர்த்தி ஆகிய எம்பெருமான் முருகன் திருப்போரூரில் இருக்கிறார், குன்றத்தூர்லேயும் இருக்கிறார். உனக்கு எங்கே போனால் பக்கம்? அங்கே போய் முருகனை போய் கும்பிட்டுட்டு என்னை வந்து பாருடா, துணை கிடச்சாச்சு. டங்க் டிங்க் டொங்க். நம்ம சொன்னால் எவன்டா கேட்க. கால் வந்துட்டு வா. குன்றினாடும் குமரனுக்கு அரகரோகரா. வாப்பா. நீங்க கேட்டு வந்த கேள்வி 2, நான் சொல்லியதோடு சேர்த்தால் 3. இவனுக்கு ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அப்படி வேணுமா? அரசு உத்தியோகம் கிடைக்குமா? காலில் வந்துட்டு வா, நீ உட்காரு. எவ்வளோ வச்சிருக்கிறே? கண்டிப்பாக போகக்கூடாதுப்பா. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நல்லா இருக்கா? இப்போ நீ உட்காந்துக்கா, நீ காலில் வந்துட்டு வா. அப்படி ஏமாறலாமா? வரக்கூடாதுல்ல. ஒவ்வொருத்தன் 10 லட்சம் 20 லட்சம்னு பணம் வேலை வாங்கி தாரமுன்னு பணத்தை வாங்கிக்கிட்டு இந்தா வெற்றியாக்கி தரேன், இந்த ஓராண்டில் உனக்கு வேலை கிடைச்சிரும். வேற என்னப்பா வேணும்? குணமாக்கி தரேன், 3 முறை என்னைய பார்க்கவா, சரியாயிருவேன். செங்கல்பட்டு செங்கல்பட்டு எங்கடா போற? எங்கடா போற? கால் விட்டு வா. செந்தூர் முருகன் கோவிலிலே செய்தியை நான் கேட்டேன். திருக்கழுக்குன்றம் எங்க இருக்கு? உனக்கு கேட்டால் உனக்கு பதில் சொல்ல முடியாது. உன்கிட்ட கேள்வியே கேட்க வேண்டாம். உனக்கு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. உன் உடம்பை போய் செக் பண்ணியா? என்ன சொன்னாங்க? நீர்க்கட்டியை பற்றி கவலை இல்லை, கவுண்டிங் குறைவாக இருக்குது வீட்டில். சரி பண்ணி வெட்டியாக்கி தந்துடுறேன். ஆம்பளை பையன் பிறப்பா, முருகா அப்படி சொல்லிப்பார். நல்லாயிருக்கும். புண்ணியமடைவாய், ஆனந்தமாகவும் இருப்பாய். சென்னை செனாய் நகர். கால் வந்துட்டு வா. புரி சரி. உட்காருப்பா. உன்னுடைய சோதனை காலமெல்லாம் முடிஞ்சிடுது மகனே. இந்த பௌர்ணமியிலிருந்து அடுத்த பௌர்ணமிக்குள்ள உன் கடனை தீர்த்து அந்த வீடு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி கொடுத்து உன்னை நான் காப்பாற்றி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. அம்மா, உன் தாய் மாமனை வீட்டுக்கு வர வைக்க என்னுடைய கருட பார்வையை நான் கொடுத்துருக்கேன். எங்கிருந்தாலும் அவனுடைய உச்சில இறக்கி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். வெற்றி உண்டு. இந்தா மகிழ்ச்சி அடைவாய். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அருகினில் இருப்பாயடா. என் மகனை வெளிநாட்டிலேருந்து கூட்டு வந்து என் பக்கத்தில் இருக்க வைக்கணும்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். ஊருக்கு கதை சொல்வோன் உள்ளத்தை வதை செய்தால் சீர்பெரும் கவி வாடுவே. உன் மகன் தன்னோடு சேர்ந்த நபர்களால் ஒரு புள்ளி வைக்கப்பட்டு சின்ன ஒரு லாக் ஒரு சட்டத்தில் மாட்டிக்கிட்டான். ஆனால் அவன் ஒரு பெரிய நிரபராதி, எந்த குற்றமும் செய்யாத உத்தம குணமுடையவன். ஏதோ கிரகங்களும் நேரங்களும் அவனை கொண்டு போய் லாக்காக்கிடுது. அந்த நேரம் இப்பொழுது மீண்டு இப்பொழுது சில வழக்கறிஞர்கள் மூலமாக தெளிவாகி
அவர்கள் எல்லாரும் லீவ் ஆகிறார்கள். உன் பிள்ளைய கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தா போதும் இல்லவா, கால் வந்துட்டுவான். இந்தா மகனே, நல்ல செய்தி வந்தாச்சு. வெற்றியோடு மகிழ்ச்சியோடு என்னை பார்க்க வருவாய். அடுத்த முயற்சி அது. ஆனந்தம் அடைவாய். அதே தூத்துக்குடி எல்லை. தூத்துக்குடியா நீங்கெல்லாம்? மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? கால் ஒன்று. அடுத்து நான் எத்தொழில் செய்தாலும் எனக்கு நஷ்டமும் வேதனையும் இருக்கு, அதை மாற்றி தரணும்னு கேட்டு வந்தது யாரு? யாருப்பா? வா மகனே. உனக்கு எந்த ஊர்? பொய் இருக்க மாதிரி தெரியுது, முன்னாலவா. எந்த ஊர்? சொந்த ஊர்? தூத்துக்குடியில் குடியிருக்கு. எவ்வளோ நாளாவது? ஆதார் கார்டு எங்கே வச்சுருக்கேன்? தூத்துக்குடிக்கு இருக்கு. சரி, அப்போ நெல் தப்பிச்சுட்டேன் ராஸ்கல். விரும்புன பார்த்துக்கிட்டேன். கால் வந்துட்டு கால் வந்துட்டு வரலாம். என்னடா தொழில் பார்க்குறேன் அப்படியே? என்னப்பா வேணும் பையனுக்கு? ஐயா, தூத்துக்குடியை தவிர வேற யாரும் நிற்காதீங்க, போய் உட்காருங்க. இடையில நிற்கிறவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாமல் நின்னுங்க, உட்காருங்க. கடை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த முடுக்குக்குள்ள ஒரு சிறிய கோயில் இருக்கு. உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் இருக்கா? அந்த மைதானத்துக்கு இடையில இடதுபுறத்தில் தான் உங்கள் வீடு வரும். அதில் இப்போ 1.25 ஆண்டு காலங்களாக உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணுங்கிறதுக்காக நீ முயற்சி பண்ணுற. சொந்த பந்தங்களெல்லாம் கைவிட்டுருச்சு. எப்படியாவது கருப்பசாமி ஐயா, நீ எனக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். திருச்செந்தூர் முருகா, பாத யாத்திரையாக கூட இந்த வயசாளி வந்து சேருவோம்ப்பா, என் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வேணும் நீ வேண்டிக்கிட்டியான். காலைல வந்துட்டு வா, கல்யாணத்தை நடத்திடுவோம். இப்போ ஒரு கேள்வி கேட்பேன். கிழவர் அந்த அண்ணன் என்னச்சுவார் தெரியுமோ? நடுங்கிடுவார். கேட்கவா வேண்டாமா? கேட்குறப்பா வேண்டாமா? அண்ணா வாங்கண்ணே, நல்லா இருங்கண்ணே. கல்யாணம் தானே நடக்கணும். அவன் இஷ்டத்துக்கு ஒரு பொண்ணுகிட்ட கல்யாணம் நடத்திட்டா நம்ம என்ன செய்ய? அதை ஏற்றுக்கிடுவீங்களா? ஒரே குழப்பம், ஒரே குழப்பம். ஆனால் ஜாதகம் விதி அப்படி இருக்கு. அவனுடைய மனதை திருத்தி தெளிவாக்கி தரேன், கவலைப்படாத. ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, வேற மதத்தை சார்ந்த நண்பர்கள் அவனுக்கு அதிகம். எங்க மதத்தில் பொண்ணு இருக்குடா, நீ கல்யாணம் முடிச்சுக்கிட்டா மதம் மாற சொல்லுவாங்களே, மறுவியா அப்படின்னு அவன்கிட்ட ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். எங்கள் அப்பா ஆத்தாளுக்காகத்தான் பார்க்கேன், கடவுள் எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு இவன் சொல்லுதான். என்ன செய்யலாம்? போக விடாமல் தடுக்கணும்ல, கால் விட்டுலாம். கோவில் காக்க வந்தவனே ஜாதி என்று மாறிவிட்டால் சாமி எங்கே குடியிருக்கும்? இந்தாப்பா, உன் மகனுக்கு 3.25 மாதத்தில் நல்ல ஒரு பெண் வருகிறாள். திருமணத்தை உள்ளம் குளிர இனத்தார் மிச்ச ஆனந்தத்தோட நடக்கும். ஓராண்டுக்குள்ள குழந்தை வரம் கிடைக்கி அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளையா இருந்து அழகா இருக்கு. ஹம்சவாகினி அப்படி பேர் வச்சுக்கான். நல்லா இருப்பான். போப்பா, வாடா தம்பி. பொய்யனேன் பிள்ளைகள் எல்லாம் ஒரு திடல் வேண்டும் போற்றி. கதா கால தெய்வமா அருள்வாக்கான்னு கேட்குறா ஒரு பொண்ணு. என்ன இன்னொருத்தர கால் டேய் டேய் தொழிலை பற்றி பேசணுமா, வாழ்க்கையை பற்றி பேசணுமா? ரெண்டும் தான் பேசணும். பொண்டாட்டி ஒன்றா ரெண்டா? பொண்டாட்டி ஒன்று தான் வச்சது ஒன்று. போயிட்டு வா, கால் வந்துட்டு வா. சரி இருக்கு, தூர விடுறா, கழிச்சு போடு. நல்லவே. இப்போ உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள போய் பார்த்தேன். உடல் ஆரோக்கிய குறைவு மனைவிக்கு ஒரு பக்கம், வருமான குறைவால் ஓராண்டு காலம் வாட்டம். இப்போ இருக்கக்கூடிய இந்த வியாபார ஸ்தாபனத்தில் ஒரு பணியாளராக இருந்தும் எல்லா வழிகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் போட்டி பொறாமையான
அங்கே இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற உள்குழப்பம் உன் மனசுல. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. ஆனாலும் அங்கே தான் சாதிக்க முடியும். எனக்கு எப்படியாவது ஜெயிச்சு தாங்கன்னு கேட்கலாம். அதானே நல்லது. உங்களுக்கு தூத்துக்குடியா பக்கத்து ஊரா? எந்த ஊர்? திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்காது. நான் வந்து பைத்தியாரம் கிடையாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் தூத்துக்குடி தான் கொடுத்துருக்கேன். திருச்செந்தூர் ரோட்டில் ஆழ்வார் திருநகரியை தாண்டி போனால் தான் செந்தூரே வரும். சரிண்ணா? எவ்வளோ விவரமாக நிற்க அவனை எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தியானா? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வாட தம்பி. குளம்னு வருத. என்ன குளம்? அடுத்து தூத்துக்குடி பக்கத்தில் கரடி குளம். எங்கே இருக்காது? கழுகுமலை பக்கத்தில். கழுகுமலைக்கும் தூத்துக்குடிக்கும் என்ன தொடர்பு? மாவட்டத்துகளா? மாவட்டம் அப்படி சொன்னேன். கால் வந்துட்டு வா. உங்களை நான் கூப்பிடல அத்தா. எல்லாரும் என்னத்தையாவது சொல்லி உட்காந்துக்கிட்டா வரம் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். எல்லாம் தப்பு இல்லையா? தூத்துக்குடிக்குள்ள கிறிஸ்தவ கோயில் பக்கத்தில் தன்னுடைய வீடு இருக்குன்னு கேட்டு வந்தது யார்? தூத்துக்குடி ஊருக்குள்ள தன்னுடைய வீட்டு தெரு அருகில் கிறிஸ்தவ ஆலயம் இருக்கு அப்படின்னு எனக்கு உத்தரவு வந்திருக்கு. யாராவது இருந்தால் முன்னால் வந்துடுங்க, இல்லைன்னா அப்படி போய் உட்காருங்க. பார்த்தா எங்கே இருக்கு? ஆலயம் இருக்கு. அது எந்த இடம்? தூத்துக்குள்ள. ரொம்ப கரெக்டு அப்படின்னு இருக்கா. எங்கேயும் போயிடாத மகளே, கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. ஒன்றும் இல்லை, இவரைத்தான் சொல்லுதேன். ஆளாளுக்கு மாத்திரைகளை உள்ள ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் உங்க ஊருக்குள்ள. வா, கடன் படாமல் காப்பாற்றித்தாரேன். வேற என்னடா வேணும் உனக்கு? ஆம்பளை பிள்ளை பிறக்கும் மனைவியை கூட்டிட்டு பௌர்ணமிக்கு வாடா. அதனால தான் அவன் உடல்நிலையை பற்றி பேசினேன். நீ வேற ஏதோ சாமி நோய் இருக்கும்னு சொல்லிட்டார அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. தவறுடா, தவறு. வா, பார்த்து பேசுவோம். போயிட்டு வா. வா மகளே, கால் வந்துட்டு வா. எங்கும் பானி தூங்கும் அல்லை காடுன்னு ஒரு ஊர் வருது தூத்துக்குடி பக்கத்தில். என்ன காடு? காடு அப்படின்னு வருது. கோடு இருக்கு, காடு யாருமே இல்லை. என்னக்கா வேணும்? கால் வந்துட்டு வா. உன்கிட்ட பேசுனேன், உன் முகத்தில் சாமியை பார்த்தேன். வா. தூத்துக்குடி அல்லாத ஊரில் உள்ளவங்கலாம் முன்னால் நின்று எனக்கு ரொம்ப டென்ஷனை கொடுக்குறேன். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக சம்பந்தம் கலந்த சில வழிகளின் மூலமாக உன் பிள்ளைகள்லாம் மனவேதனைப்பட்டு பிரிந்து பிரிவுற்று வேதனையுற்று இருக்கிறார்கள். இதில் ஒரு பொம்பளையுடைய வார்த்தையால் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், பகைகள், உறவில் குழப்பம், பண நஷ்டம், இவைகள்லாம் வந்தாச்சு. இதெல்லாம் எப்போ ஒற்றுமையாகும் என்பது ஒரு கேள்வி. கால் வந்துட்டு. அந்த ஒரு பிள்ளையினுடைய மன வருத்தத்தையும் கஷ்டத்தையும் நான் தீர்த்து தரேன். ஒரு முறை இந்த சன்னிதானத்துக்கு கூட்டு வந்து செம்மையாக்கிக்கான். நல்லா இருக்கு, வெற்றி ஆயிடுவேன். போ. கர்பசாமிக்கு 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 நாகர்கோவில் கன்னியாகுமரி எல்லை. கால் வந்துட்டு வரலாம். பருவம் என்னும் காற்றிலே இளமை மீண்டும் வருமா, சுகம் தருமா, முதுமையே சுகமா, கால வகுத்த கணக்கை இங்கே யார் காணுவார்? ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. உட்காருங்க. சம்பாத்தியம் செய்து வைத்த பணங்களெல்லாம் நஷ்டமாகி மனவேதனையுண்ட வாழ்க்கையில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்.
வெளியே சிரித்து உள்ளே அழுகின்ற உத்தம செல்வங்களே, உன் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான விடையும் கிடைக்கணும். உன் கடன்களை தீர்த்து நான் செம்மையாக வாழ வைக்கணும். வேற என்னடா வேணும்? காலம்னு சொல்லலாம். உன்னை பற்றி ஒரு தபால் போயிருக்கு, உன்னை பற்றி ஒரு தபால் போயிருக்கு உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதை ஓயாமல் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. போன வருஷமே உனக்கு உயர்வு கிடைக்க வேண்டியது, ஆனால் அது இப்போ கட்டாகி இருக்கு. இந்த ஆண்டில் அந்த வேலையின் உயர்வை தருகிறேன், வெற்றியையும் கொடுக்கிறேன். பக்கத்தில் வா. ஏன் போக மாட்டேக்கான்? ஏன் போக மாட்டேக்கான்? கண்ண முடிக்கா. எங்கள் அப்பனை ஏதாவது தொழில் ஆரம்பித்து தர சொல்லுங்க, இல்லைன்னா நான் உழைப்பை தேடி எங்கேயாவது போகிறேன். படிப்புக்கு நமக்கும் ஒத்து வராதுன்னு அவங்க உள்ளன்னு சொல்லுது. தம்பி, தாத்தா சொல்கிறது உண்மை தானே? இன்னும் ஒரு வருஷம் படி, அடுத்து உனக்கு தொழில் நான் ஆரம்பிச்சிட்டேன். என்ன, எனக்காக படிச்சிடலாம், வெற்றி அடைவார். நிறைந்த ஒரு பிஸ்னஸ் நடத்தி தரேன். கால் வந்துட்டு வா, அடிச்சுட்டு வா. தைரியம் பாருங்க. வாமா கடை, ஓடியாமா, நல்லா ஓடியா. குட்டை தீராது அப்படின்னு ஏன் நினைக்கிற? 6 மாதம் பொறுமையாயிரும், அதுக்கு பிறகு உன் கடன் தெரியும். சற்று நல்லா இருங்க. கர்பதாமிக்கு தாயும் மகனும், நாகர்கோவில் தாயும் மகனும். யாரெல்லாம் வந்தீங்க? பெற்றதாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும். என்ன வேணும் உங்களுக்குண்ணா? பையனுக்கு அங்கே தள்ளிடுங்க, இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளிப்பா, இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளிப்பா. உனக்கு அது இருக்கலாம். கணவன்றா தம்பி, ஒரு காதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம், சரியாயிரும். அந்த செவிப்புலன் திறக்கும், கவலைப்பட வேண்டாம். இப்போ நைஸாக தான் அவனுக்கு கேட்கு, பெருசாக கேட்க மாட்டேங்குது. அப்படி தானே? கால் வந்துட்டு வா, இன்னொரு கால். இந்தா உன் பையனை செவிப்புலன்களை திறக்க வைத்து சிறப்புடன் வாழ வைத்து பெருமையோடு இருக்க வைக்க. எதிர்காலத்தில் கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைகளோடு இருப்பான், உயர்ந்த பிஸ்னஸ் பார்ப்பான். போ. கர்பதாமிக்கு வெளிநாடு சம்பந்தமாக சென்று வீழ்ச்சி அடைந்து வேதனைப்பட்டு வந்த மகன் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்களாம்ல. நீ வெளிநாட்டுக்கு போயிருந்தியாட? எந்த நாடு? சரி, இப்போ எங்கே இருக்க? கால் வந்துட்டு வரலாம். அன்பே அமுதே அருங்கனியே. அங்கங்கே போனால் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறத. எல்லா வகையிலையும் துணையாக இருக்கக்கூடிய அளவுக்கு நட்பு நிறைய இடத்துல இருக்குது. இப்போ மீண்டும் ஒரு நாட்டில் போய் நிலையாக இருக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சாச்சு. அமெரிக்கா போறியா? அது மட்டும்தான் உன் மனசில் விருப்பே இல்லை. கால் ஒன்று. சிந்தனை விருந்தாகி ஜீவித கனவாகி விந்தைகள் புரிந்தாய். என்ன சத்தம்? எந்த ஊர்? ராஜபாளையம். இப்போ நான் கூப்பிட்ருக்கு எந்த ஊரில் கூப்பிட்ருக்கேன்? நாகர்கோவில் கூப்பிட்ருக்கேன். நீங்கள் அங்கே போய் உட்காருங்க. வேறு என்னப்பா வேணும்? ஒரு பிஸ்னஸை நடத்தி வெற்றியாக்கி தரேன். ஃபாரின் சொந்தமான திங்ஸ் எல்லாம் உனக்கு சட்ட ரீதியாக கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன்.
இலங்கையிலிருந்து சில நல்ல தொடர்புகள் அன்புக்குரியதாக கிடைத்து அதில் நீ வெற்றி அடைவாய். வேற என்ன வேணும்? இந்த கடனை தீர்த்து தாரேன், பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார், ஜெயித்து தாரேன், நலமடைவாய். கால் ஒன்று சொல்லலாம். அம்மா அப்பா மதன சொரூபாவா. இன்னொரு தடவை கால் ஒன்று சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நிறைய உழைத்த கோடிக்கணக்கான செல்வங்கள்லாம் நஷ்டமடைந்து வேதனையுற்று இருக்கிய. அதனால் மீண்டும் நாங்கள் முளைத்து எழுவோமா அல்லது இப்படியே நின்றுமா? எங்கள் வாழ்க்கைக்கு என்ன முடிவுன்னு தெரியலையே கருப்பசாமின்னு கேட்க வந்திருக்கிய. கால் வந்துட்டு வாங்க. முருகா, பள்ளியை மனமுடித்த வேலவா, தக்கலை குமாரா, தக்கலை முருகனை கும்பிட்டுருக்கீங்களாப்பா? அவர் தான் குலதெய்வம். அதோ வந்து நிற்கிறார், அதுதான் குமாரசுவாமி. வள்ளியை மனமுடித்த எம்பெருமான் சரிண்ணா. அவர்கிட்ட கேட்டேன், நான் கடல் கொஞ்சம் இடத்தில் இருந்த காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். 6 மாதத்துக்குள் இழந்த பணங்களெல்லாம் வெளியேறி உன் கை வந்து சேரும். நீதிமன்றத்தின் வாயிலாக உனக்கு தக்கதொரு தீர்ப்பு நீ துணையாக பெற்று வருவாய். அதற்கு என் அருள் உனக்கு துணை கொடுக்கும். கால் ஒன்று உடல்நிலை சரியில்லாமல் ஒருத்தன் வந்திருக்கான். யாருடா அவன்? இதுக்கு முன்னால குடிப்பியா? இப்போ குடிப்பியா? அப்படியா? சரி, இந்தா உன் கடன் தீரும், வெற்றியாகித்தாரேன். பணத்தெல்லாம் வர வைக்க. அடுத்த பிள்ளைய பற்றி பேசுகிறேன். நல்லா இருக்கு. பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. கால் வந்துட்டு வா. நாகர்வேலையில் பாறைன்னு ஒரு ஊர் வருது. அது என்ன பாறை? பேச்சு பாறையா? அது யார் இருக்காங்க? பேச்சு பாறை பக்கம் நீயா? நல்லதா. என்னடா வேணும் உனக்கு? கண்ணை மூடி பார்ப்போம். உன் பிள்ளையை குற்றம் சொல்லி ஒதுக்கிட்டான். அந்த பிள்ளையை சேர்த்து வாழ வைக்கிறேன். உனக்கு கழுத்திலிருந்து முதுகு போன்ற நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. உனக்கும் உடல்நிலையை சரியாக்கி தாரேன். கால் வந்துட்டு வா. இந்தா தொடர்ந்து என்னை பிடிச்சிக்கா, வெற்றி அடைவாய். கால் வந்துட்டு வாடா தம்பி. ஆனுமா கட்டிக்காரன் கேட்காம பாரு. நல்லா இருக்கு. சர்வமங்களம் நமஸ்து. தம்பி, உன்னை மட்டும் நீ என்ன கேட்குறியோ அதை கொடுன்னு சொல்லியாச்சு. என்ன வேணும்? கடத்தை தீர்த்து தரணும். சொல்ல மாட்டேன். எங்கே இருக்கேன்? உங்கள் குடும்ப சாமியா? அந்த மாதிரி அறுவாடை வச்சுட்டு அப்படி நிற்கார். கால் விட்டுவா. இந்தா உன் கடன் 3 மாதத்தில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். கேரளாக்கு அடிக்கடி போவியா? போயிட்டு வா, விவரமாக போகிற. பக்கத்தில் வாடா. அதிர்ஷ்டம் பக்கத்தில் அழைக்குது. வெற்றி அடைவாய், கடன் தீரும். போ. இந்தா நலமுடன் இருப்பாய். ஒரு பெண்மணி ஒருவள் பண விஷயத்தில் சிக்கலாகி அதை வக்கீல் மூலமாக போட்டுமா வியாபாரத்து மூலமாக போட்டுமான்னு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாள். வாமா கண்ணாடி, நன்னா இருக்கியே. கால் வந்துட்டுவான். உன் பிள்ளை எங்க? சேட்டக்கார பே உள்ளே எங்கே? நல்ல கால் விடலை. இன்னொரு தடவை வந்துட்டு மனசு அங்கே போகலை.
உனக்கு ஒரு 50,000 கிடைச்சா நல்லா இருக்குமா? எவ்வளோ வேணும்? இந்தா 1,00,000 ரூபா முதல்ல கொடுக்குறேன். அதை வச்சு முதல்ல தேறி வா. அடுத்த நிகழ்வில் அடுத்த கடத்தை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். சந்தோஷம்.